எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் கோட்டத்தில் இருக்கக்கூடிய கேண்டீனுக்கு போகிறோம். வாங்க உங்களுக்கும் சுற்றி காமிக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடுமே இருக்கக்கூடியது நம்ம வீட்டில் கிச்சனில் தேவைப்படக்கூடிய குக்கிங் தேவையான பொருட்கள். வந்தீங்கன்னா செப்பல், ஷூ. இது வந்து நான் ஒரு 2 ஷூ செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 ஷூவில் தான் எது வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கேண்டீனுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம தேவையான எல்லா பொருளுமே அங்கே இருக்கும். எல்லாமே உள்ளேயே எடுத்துக்கலாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பெரிய கேண்டீன் தான். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ செப்பல், ஷூ எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் சொன்னேன் மளிகை பொருள், எண்ணெய், பருப்பு எல்லாமே இங்கே வந்து இருக்கும். அப்படியே உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடு பேபிஸுக்கான பொருள் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நெய், கீழே இருக்கிறது வந்து மேகி, காப்பித்தூள் இந்த மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பால் பவுடரு, சர்லக்கு, அப்புறம் டைப்பரு, ஆயிலு இந்த மாதிரி தனித்தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. நம்ம உள்ளே போய் எதுவுமே தேட வேண்டாம். அந்த இது தனித்தனியாக வச்சுருப்பாங்க. எங்கே வேணுமோ அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரே, டெட்டால் இந்த மாதிரி இருக்கும். அங்கிட்டு அந்த சைடு கடைசியில் இருக்கிறது வந்து பூஜை பொருள், சூடம், பத்தி அதெல்லாமே அங்கே இருக்கும். இந்த சைடு இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்நாக்ஸு, ஜாமு இந்த மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக ஒதுக்கி இருக்கிறதுனால நம்ம உள்ளே போய் எந்த இடத்துல போனாலும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எது வேணுமோ அங்கே போய் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. இப்போ காமிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா சோப்பு தூள், சோப்பு இதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ இது வந்து ஷாம்பு. இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாகவே ஷாம்பு. நமக்கு தெரிஞ்சது தெரியாதுன்னு எல்லா ஷாம்புமே அங்கே இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக ஷாம்பு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக பேஸ்ட் அடக்கி வச்சுருக்காங்க. பேஸ்ட்டு கீழே வந்து ஆயில், தேங்காய் எண்ணெய். எண்ணெயிலேயே பல வகை இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே ரொட்டேட் ஆகி நேராக வந்தீங்கன்னா ஜூஸு, அப்புறம் ஈனோ இந்த மாதிரி ஸ்டெப்பாக வச்சுருப்பாங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸு. ரைட் சைடு ஃபுல்லாக பிஸ்கெட், லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் நம்ம கையில் வந்து கூட எடுத்துக்கலாம். தேவையான பொருளெல்லாம் கூடையில் எடுத்து போட்டுட்டு முன்னாடி கொண்டு போய் வச்சோம்னா அங்கே பில்லு போட்டுருவாங்க. இது வந்து க்ரீமு. லேடிஸ், ஜென்ட்ஸு எல்லாருக்குமே வந்து க்ரீம் இருக்கும். எந்த க்ரீம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பேக்கு. அப்புறம் இது வந்து கிச்சனுக்கு தேவையான ஐட்டம், எலக்ட்ரிக்ஸ் ஐட்டம். உள்ளே பார்த்திங்கன்னா பேக் எல்லாமே இருக்கும். இது வந்து துணிகை. இங்கே தான் நம்ம வந்து கூடையில் எடுத்து போட்டுட்டு இங்கே லைனில் வச்சுருக்காங்க. இங்கே வைக்க அடுத்தடுத்து வந்து பில் போட்டுருவாங்க. இப்போ லைனில் வச்சுருக்கோம். அவங்க அப்பாவும் பொண்ணும் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன துணி எடுக்கலாம்னு சொல்லி. இது வந்து தேன், ஈனோ இந்த மாதிரி. அப்புறம் நமக்கு உடம்பு வலி, கை கால் வலி அதுக்கான டேப்லெட், மாத்திரை எல்லாமே அங்கே இருக்கும். அப்புறம் இது ஃபுல்லாகவே ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போன்விட்டா இந்த மாதிரி ஐட்டம் லைனாக அடக்கி வச்சுருக்கறனால நமக்கு ஈஸியாக இருக்கும். தேவையானதை போய் படக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து சாக்லேட்ஸு. எல்லா பொருளும் உள்ளேயே இருக்கும். வாரத்தில் வந்து 2 நாள் மட்டும் லீவு. மற்ற நாள்லாம் வந்து கேண்டீன் ஓப்பனில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பேக்கு, மாப்பு எல்லாமே இருப்பாருங்க. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்குமே ரைட் சைடு ஃபுல்லாகவே கிச்சனுக்கு தேவையான பொருட்கள். இங்கிட்டு வந்து பேக்கு, இங்கிட்டு வந்து வாட்டர் பாட்டில், ஹாட் பாக்ஸு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒதுக்கி வச்சுருப்போம். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த வழியாக தான் உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு வந்து இந்த வழியாக பில் போட்டு இந்த வழியாக இறங்கி போகணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாருங்கள் லைனாக பேக் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பில்லு போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. டிவி, மிக்சி, கிரைண்டரு எல்லாமே வந்து கம்பெனி ஐட்டம் தான். புதுசாக இப்போ வந்து இந்த மாதத்துக்கு வந்திருக்கு. இந்த ப்ளூ கலரில் இருக்கியா, இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஐட்டம். நம்ம சோப்பு தூள் வாங்கினோம்னா அதுக்கு ஃப்ரீயாக தரக்கூடிய ஃப்ரீ ஐட்டம். மிக்சர் கிரைண்டரு, மினரல் வாட்ரு இந்த மாதிரி வந்திருக்கு.